வணக்கம் நேயர்களே, நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மீண்டும் ஊரடங்கு மிரட்டும் கொரோனா மீளுமா தமிழகம் என்பது குறித்து நம்மிடம் விவாதிப்பதற்காக மகப்பேறு மருத்துவர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்களும், தொற்றுநோய் மருத்துவர் பூங்குழலி அவர்களும், திமுகவின் திரு வைத்தியலிங்கம் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்களும், அதிமுகவின் ஜவஹர்லி அவர்களும் நம்முடன் இணைந்துள்ளார். அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். நான் டாக்டர் சாந்திகிட்ட கேட்குறேன். தமிழகத்தில் தளர்வுடன் ஆகஸ்ட் 31 வரை ஊரடங்கு தளர்வுகளுடன் என்று தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கது? தளர்வுகளுடன் என்ற சொல் அவசியமா? ஏற்கனவே என்ன இருக்கோ அதுதான் 31ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆக போகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர். இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி நன்றாக கட்டுக்குள் விட்டது அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். இன்னொரு இடத்துல என்ன சொன்னார்னா தொடர்ந்து பொது முடக்கத்தை நீட்டிப்பதில் சிக்கல் இருக்கின்றது என்றும் அவர் வேறொரு இடத்துல சொல்லியிருந்ததுனால பொது முடக்கத்தில் தளர்வுகள் அதிகபட்சமான தளர்வுகள் இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அடிக்கடி அரசு சொல்வது நாங்கள் நிபுணர் குழு என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிபுணர் குழு கடந்த 2 முறையாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் முறை சொல்லும் பொழுது நாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மே மாத இறுதியில் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பிரதீப் கவுர் சொல்லும் பொழுது கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அந்த இடத்துல மட்டும்தான் நாங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், பொது போக்குவரத்து வேணான்னு சொல்லியிருக்கோம். இது 2 தான் அவங்க சொன்னாங்க. அடுத்த கட்டத்தில் வரும்போது நிபுணர் குழு என்ன சொன்னாங்கன்னா, பொது முடக்கத்து ஒரே தீர்வு அல்ல, அது ஒரு தற்காலிக தீர்வு தான், அது மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஆக கோடாலி வைத்து கொசு அடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனா இதெல்லாம் சொன்னாலும் கூட அரசு பொது முடக்கத்தை ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்தார்கள். அது கூட நம்ம ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். சாதாரணமாக மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா பொது முடக்கம் முதல் 3 பொது முடக்கங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஏனென்றால் நமக்கு ஒரு தயாரிப்பு தேவைப்பட்டது, இந்த புது நோய், இந்த நோயை பற்றின புரிதல் தேவைப்பட்டுச்சு, சுகாதார கட்டமைப்பை நம்ம தயார் செய்து கொள்வதற்கான நேரம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 4வது 5வது பொது முடக்கங்கள் என்று வரிசையாக போய்கொண்டே இருக்கும் பொழுது இது கொரோனாவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை விட மற்ற பிரச்சனைகளை மருத்துவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்படுத்துகின்றது என்றதை நம்ம உற்று நோக்க வேண்டியதாக இருக்கின்றது. யாருமே நாளைக்கே ஃபிளைட் விடுங்க, ட்ரெயின் விடுங்க என்று சொல்ல போவதில்லை. அதே நேரத்தில் மாவட்டத்துக்குள்ள மாவட்டம் போறதை நீங்க ஏன் விட மாட்டேங்கிறீங்க, இ பாஸ் ஏன் எடுத்துட்டு போன்னு சொல்கிறீங்க என்ற கருத்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இன்னொன்று என்னன்னா, நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்த பொது முடக்கம் எந்த அளவுக்கு பயன்பெற போகிறதுங்கிறது பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து பொது முடக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் கேசஸ் 1000லேருந்து 6000க்கு மேல தாண்டிட்டுது. அதே மாதிரி இறப்புகள் கிட்டத்தட்ட 3800 இறப்புகள்ல ஜூலை மாதத்தில் மட்டுமே 2000க்கு மேல இறப்புகள் வந்திருக்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. மற்ற மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தொற்று பரவிவிட்டது. ஆக பொது முடக்கம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான தொற்று எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது, இறப்பு எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டியதா இருக்கின்றது. தாரவி மாடல் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும்னா, இதை விட மோசமான குடிசை பகுதிகள் அதிகமாக அடர்த்தி அதிகமாக இருக்கின்ற ஒரு இடத்துல நல்ல சக்சஸ் வருது அப்படின்னா அது ஏன் சக்சஸ் வந்தது? பல மாநிலங்களில பல நாடுகளில இந்த அளவுக்கு பொது முடக்கம் இல்லாமல் அல்லது பொது முடக்கம் குறைந்த காலத்துல வைத்து அவங்களால சக்சஸ் வர முடிந்தது. அப்ப அவங்க எப்படி அவங்க சக்சஸ் ஆனாங்க? நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டாமா? இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த MSME உட்பட பல பிரச்சனைகள் வரும் பொழுது தொடர்ந்து இதே அளவு பொது முடக்கத்தை நீட்டிக்கொண்டது மக்கள் வரவேற்க மாட்டார்கள். மருத்துவர்கள் அதை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான பொறுப்பு என்ற உணர்வு தான் எனக்கு இருக்கின்றது. ஸோ இந்த நேரத்தில் கொரோனா அல்லாத மற்ற ட்ரீட்மெண்ட், கேன்சர் ஆகட்டும், இல்லை மகப்பேறு பிரச்சனைகள் ஆகட்டும், கர்ப்பகால கண்காணிப்பு, குழந்தை தடுப்பு, இதெல்லாமே பாதிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சோம்னா அவங்க இருக்கிற வில்லேஜ் ஹெல்த் நர்ஸும் சுகாதார பணியாளர்களும் ஃபீல்டுக்கு போயிருக்காங்க, கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க என்று கூறுகிறார்கள். அதனால் கர்ப்பகால கவனிப்பு பாதிக்கப்படுகின்றது. அது அப்போ ஒரு பிரச்சனையை, கொரோனா என்கிற பிரச்சனையை ஹோலிஸ்டிக்கா பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இது நோய் வந்ததுன்னா 100 பேருக்கு வந்ததுன்னா 85 பேருக்கு மேல மைல்டா போயிடுது. மிச்சம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாடரேட்டா வருது, ஒரு 5 பேர் தான் 5% தான் தீவிரமா போகிறாங்க. அதனால எவ்வளவு இறப்பு விதம் வரும்? நம்மளோட கட்டமைப்பு விட்டதா? நேற்று கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இத்தனை 50,000க்கு மேல நமக்கு பெட் இருக்கு, 25,000க்கு மேல வித் ஆக்சிஜன் இருக்கு, அப்படி வெண்டிலேட்டரோட இருக்கு என்று சொல்லும் பொழுது கட்டமைப்பு நம்ம இடம் இருக்கிறது. கேசஸ் குறைஞ்சிருச்சு, சென்னையில குறைஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது மீண்டும் மீண்டும் அதே அளவிலான பொது முடக்கம் என்பது தேவையா அப்படி என்ற கேள்விக்கு வருகின்றது. இதே நேரத்தில் கொரோனா என்ற பெயரால் கொரோனா அல்லாத நோய்களுடைய மரணங்கள் அதிகரிக்கின்றது, பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. டெத் மாத்திரமே கிடையாது, மார்டாலிட்டி மட்டுமே பிரச்சனை இல்ல, மார்பிடிட்டி என்பதும் பிரச்சனை. சோ அது ஒரு முக்கியமா இருக்கின்றது. நான் டாக்டர் பூங்குழலிட்டு வரேன். ரீதியான பாதிப்பு, குடும்ப வன்முறை, குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல். முதற்கட்ட பார்வையா உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் டாக்டர் பூங்குழலிட்டு வரேன். கொரோனா தொற்று எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சமூக பரவலாக பரவி கொண்டு இருக்கின்றது, எந்த அளவுக்கு கொரோனா கட்டுக்கோப்பில் வந்திருக்கு, உங்களுடைய மருத்துவ ரீதியாக உங்களுடைய பார்வையில் என்ன சொல்ல விரும்புறீங்க?
இதில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த சமூக பரவல் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு எபிடெமியாலஜிக்கல் டேர்ம். இது வந்து நோய் பரவல் நிபுணர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு சொல். ஏன்னா வந்து அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்கிறதுக்காக. ஸோ இதை வந்து திருப்பி ஏன்னா அரசு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க சமூக பரவல் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே கூட சமூக பரவல் இல்லை. இப்போ கேரளாவை தவிர்த்து வேறு எங்குமே சமூக பரவல் இருப்பதாக யாருமே வந்து சொல்லவே இல்லை இது வரைக்கும். அதனால இந்த சமூக பரவல் தொடர்ந்து இது வந்து சமூக பரவல்னா என்ன உங்களுடைய பார்வையில மருத்துவ ரீதியா எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பரவும்? நம்ம விலகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சமூக பரவல்னா ஒரு இப்போ வந்து நோய் வந்து பல வகைகளை பரவுது. இப்போ இருக்க எண்ணிக்கைகளை பார்க்கும்போது இது எல்லாமே வந்து ஒரு ப்ரைமரியாக அந்த ட்ராவல் பண்ணிட்டவங்களோட ஒரு கான்டாக்டோட நம்ம ட்ரேஸ் பண்ண முடிஞ்சாதான் இது வந்து சமூக பரவல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து கோயம்பேடு காலகட்டங்கள்லே வந்து சமூக பரவல் ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஆனால் அது வந்து இப்போ அதை திருப்பி அதை நோக்கி நம்ம நகர்ந்துட்டே இருக்கிறதுல ஒன்றும் ப்ராக்டிக்கலாக பலன் இல்லைங்கிறனால இப்போ அதை விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து பரவல் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு சிக்கல் என்னென்னா வந்து இப்போ சென்னை வந்து ஓரளவு கட்டுக்குள்ளே வந்திருக்கு, ஒரு தேக்க நிலையில் இருக்குது சென்னை வந்து ஒரு 38% பாசிட்டிவிட்டி வந்தது வந்து இப்போ ஒரு 10% கிட்ட இருந்துகிட்டே இருக்குது சென்னை தொடர்ந்து ஒரு 2-3 வாரங்களாக. ஆனால் சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் வந்து பரவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாசிட்டிவிட்டி என்னன்னு நமக்கு சரியாக தகவல் இல்லை. ஆனால் இப்போ பரிசோதனைகள் அதிகமாக பண்ண மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த மதுரையை சுற்றிய சில மாவட்டங்கள், அதே மாதிரி திருநெல்வேலி சுற்றி சில மாவட்டங்கள், இந்த மாதிரி ஒரு இடமா வந்து தொடர்ந்து பரவிட்டே இருக்கு. ஸோ பரவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பெரிய அளவில் கட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா மருத்துவ வசதிகள் மேம்படுத்தியிருக்காங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். பலதரப்பட்ட மருந்துகள் வந்து அரசு மருத்துவமனைகளில் கூட கிடைக்க செஞ்சுருக்காங்க, அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆனால் வந்து கட்டுக்குள்ளே வந்திருக்கான்னா இன்னும் கட்டுக்குள்ளே வரலை. சென்னை ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா சென்னையில் வந்து அடர்வாக தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்துகிட்டே இருக்காங்க. சென்னை தொடர்ந்த பிற மாவட்டங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் பரவல் தீவிரமாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சென்னை ஒரு தேக்க நிலையில் வரப்போ மற்ற மாவட்டங்களில் இப்போ தான் பரவலே ஆரம்பிக்குது பெரிய அளவில். தமிழக முதல்வருடைய இந்த ஊரடங்கு நீடிப்பு எப்படி பாக்குறீங்க? இல்ல தளர்வுகள் இருக்கின்றது, தளர்வுகள் அவசியமா இல்ல முழு ஊரடங்கு தேவையா? தளர்வுன்னு பெருசா எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. இல்லை, அந்த டைமை வந்து ஒரு மணி நேரம் நீடிச்சிருக்காங்க. மற்றபடி பெரிய அளவில் ஒரு சில ரொம்ப ஒரு பர்டிகுலராக ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவில் தளர்வுகள் எதுவும் கொடுக்கல. ஆனால் அரசுக்கு இந்த நேரத்தில் அரசுக்கு இதை தவிர்த்து வேறு பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியலை. ஏன்னா ஒன்று வந்து இந்த 2 கட்டமாக இங்கே ஒரு 2 பக்கமாக இருக்குது. இங்கே ஒன்று இப்படி இருக்க மாவட்டங்களில் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே தளர்வுகள் கொடுத்தீங்கன்னா அப்புறம் திருப்பி இந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மூவ்மெண்ட் ஆகிறப்ப, ஏன்னா சென்னைக்கு அதிக எண்ணிக்கை ஆனப்போ சென்னையிலேருந்து தான் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு, சென்னையிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி திருப்பி மற்ற மாவட்டங்களில் திறந்தீங்கன்னா திருப்பி மாவட்டங்கள்லேருந்து திருப்பி சென்னைக்கு வருவாங்க போனவங்கெல்லாம். ஸோ இது வந்து திருப்பி இந்த நோய் பரவலின் கூற்றை வந்து இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கி விடும் நடவடிக்கையை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஊரடங்கை நம்ம கொஞ்சம் ஜவஹர்லி, தமிழகத்தில் இன்னைக்கு புதிதாக 5864 பேருக்கு கொரோனா, 97 பேர் பலி. இந்த நிலவரத்தில் இன்றைய செய்திகள். இப்பொழுது ஊரடங்கு நீடிப்பு தளர்வுகளுடன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முழு ஊரடங்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமானது? எந்த அளவுக்கு கொரோனா நோயை கட்டுப்படுத்தும்? இது எந்த அளவுக்கு அவசியமானது? ஏற்கனவே வந்து ஊரடங்கு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த ஊரடங்கு சில தளர்வுகளை கொடுத்து இந்த ஊரடங்கை அப்படியே நீடிப்பு செய்திருக்கிறாங்க இந்த அரசாங்கம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, WHO டைரக்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்கள்ல இந்தியாவிலும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் இது போன்ற, அதாவது வந்து நோயினுடைய தாக்கம் உச்சத்துக்கு போகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியா முழுக்க இன்னைக்கு நம்ம கண்கூடா பாக்குறோம். குறிப்பா தென் மாநிலங்கள் பாத்தீங்கன்னா, ஆந்திரால தினம் 10,000 கேஸுக்கு வருது, கர்நாடகால 8,000 கேஸ் வருது, கேரளால ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்க தினம் ஒரு 2,000 கேஸ் வருது. தமிழ்நாட்டுல வந்து கேஸுகள் இருக்குது. இன்றைக்கும் ஒரு 6,000, 6,500, 7,000 தினம் வருது. 5,000 இன்று மட்டும்தான் குறைவு. நேற்று வரைக்கும் 7,000 கேஸ் நெருங்கி உள்ளது தொடர்ந்து ஒரு வாரமாக. ஆமா, அதுதான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தா கூட அதை நாம வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில கையாண்டு கட்டுப்படுத்தியிருக்கிறோம் என்பது உண்மை. அதை யாருமே மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. காரணம் என்னன்னா,
கடந்த காலங்கள்லாம் 30,000 நாம எவ்வளவு டெஸ்ட் பண்றோமோ அதுல எவ்வளவு பாசிட்டிவ் கேஸ்ங்கிறது பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம வந்து 65,000 டெஸ்ட் பண்ணீங்களா, அதுல ஒரு 10%க்குள்ளதான் இருக்குது. ஆனா மத்த மாநிலங்கள்ல வந்து அவங்க டெஸ்ட் பண்றது வந்து 30,000 35,000 இப்படிதான் டெஸ்ட் பண்றாங்க. ஆனா பாசிட்டிவ் கேஸ் பாத்தீங்கன்னா 7,000 8,000 இருக்குது. அப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து கட்டுப்படுத்திருக்கிறதுனாலதான் இந்த நம்ம டெஸ்ட் பண்றதை விட 10%க்குள்ளேயே வந்து பாசிட்டிவ் கேஸ் வருது. சென்னை இது ஒரு மட்டும் நல்ல கொரோனா நோய் உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் தமிழக அரசு கட்டுப்படுத்திருக்குன்னு சொல்றீங்க. அப்படி உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் சென்னையில் குறைந்திருக்கு, மற்ற மாவட்டங்களில் பெருகிருக்கு. அப்போ தமிழகத்துடைய நிலை வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது, விமர்சனத்துக்கு ஆளாகுது. இல்ல பொதுவா இந்த நோயினுடைய பொதுவா எந்த அதாவது வந்து இது போன்ற வந்து கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்களா இருந்தா கூட எல்லாம் வந்து முதல்ல வந்து நகரங்களுக்கு வந்துட்டு அதன் பிறகு கிராமங்களுக்கு போகும். அதே போலதான் சென்னைக்கு நகரங்கள், சென்னை மதுரை போன்ற நகரங்கள்ல இருந்தது. சென்னையில மிக முன்பு வந்து நோய் தொற்று அதிகமா இருந்தது. இந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா முன்னாடி 25ல இருந்து 30% இருந்தது. இப்ப படிப்படியா குறைஞ்சு 9-8% வந்திருக்கும். அதே போல மதுரையில வந்து 30% இருந்தது கொஞ்ச நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இப்ப அது குறைஞ்சு இப்ப 5%க்கு வந்திருக்கு. இது போன்ற சில பகுதிகள்ல வந்து சில அப்படிதான் ஒரு சில பகுதிகள கிராமங்கள்ல இப்ப போகும். ஆனா இப்ப படிப்படியா குறைஞ்சுகிட்டு இருக்குது. ஒரு சில பகுதிகள்ல ஏறிட்டு அப்படியே இறங்கிடும். அதே நிலைதான் இன்றைக்கு நம்ம கட்டுப்படுத்திருக்கோங்கிறது என்பது உண்மை. ஏன்னா அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டோட்டலா பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாம எவ்வளவு பண்ணிருக்கோம் டெஸ்ட் 25 லட்சத்தை தாண்டிட்டோம். 25 லட்சத்தை தாண்டிட்டோம். நம்மளுடைய கேஸ் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கூட 10%க்குள்ளதான் இருக்கு. நாம டெஸ்ட் பண்றது தினம் டெஸ்ட் பண்றதுல எடுத்தனால பெர்சன்டேஜ் 10%க்குள்ளதான் இருக்குது. அதை வந்து இன்னும் குறைக்கணுங்கிறது முனைப்போடு தான் இந்த அரசாங்கம் சிறப்பா செயல்படுது. ஒவ்வொரு மனித உயிர்களும் ஒரு மகத்தானவை என்பது உணர்ந்துதான் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பொருளாதார நெருக்கடி. நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். திரு திமுக வைத்தியலிங்கத்தோட கேள்வி முன்வைக்கிறேன். நான் வரேன் முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கேள்வியை, உங்களுடைய விளக்கத்தை, உங்களுடைய கருத்துக்களை. அதாவது நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாதியிலே முடிச்சிட்டு போனாங்கன்னா அது வந்து விவாதத்தினுடைய என்னுடைய வார்த்தைகள் முடிவு பெறாது. அதனாலதான் சொல்லுங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரமும் முக்கியம் என்ற அடிப்படையில் தான் இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் முக்கியம் என்ற நிலைகள் எல்லாம் மாறி இருந்தா கூட மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா சில தளர்வுகளை கொடுத்துச்சு. ஒவ்வொரு மனிதனுடைய உணவு தேவைக்காக இந்த அரசாங்கம் அதற்காக வந்து ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு தேவையான முழுமையான தளர்வுகள் கொடுத்துச்சு. அதாவது சுயமாக வியாபாரம் செய்வர்களுக்கு அந்த தளர்வுகள் பலன் தரும். ஒரு இடத்துல பணிபுரியறவங்க, சென்னைக்கு வந்து பணிபுரியறவங்க, மற்ற மாநிலத்தில் பணிபுரியறவங்களுக்கு இந்த தளர்வு மூலமாக என்ன பயன், அவருடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன விளக்கம், அவர்கள் வேலை வாய்ப்பு இழந்துள்ளார்கள், இப்படி பல சிக்கல்ல உள்ளாகியிருக்காங்க. இந்த தளர்வு பலன் தருமா? இதை பத்தி நம்ம இன்னும் பேச வேண்டியது இருக்கு. நான் திரு வைத்தியலிங்கத்தோட கேள்வி வைக்கிறேன். ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு பதில் வாங்காம போனீங்கன்னா அது முறையா இருக்காது. இருந்தாலும் போயிட்டு அந்த கேள்வியை மீண்டும் கேட்டீங்கன்னா அது நான் பதில் சொல்றேன். கண்டிப்பா அந்த கேள்வி உங்கள்ட்ட முன்வைக்கிறேன். அதோட முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். போயிட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் தெரியாத மாதிரி போயிடும். இல்ல அரசாங்கத்தை பதில் சொல்ல விரும்பல மாதிரி போயிடும். அதனால ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரம் முக்கியங்கிறதுக்காண்டிதான் இந்த அரசாங்கம் செயல்படுது. அது முதல்ல புரிஞ்சுங்க. யாருடைய இது வந்து இந்த அரசாங்கமே வேண்டுமென்ற கொண்டு வந்தது இல்ல கொரோனா. இது தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, இந்தியாவில முழுக்க பிரச்சனைகள் இருக்குது. சகோதரி நம்ம சாந்தி மேடம் கூட சொன்னாங்க, ஏதோ இந்த அரசாங்கமே இந்த கொரோனாவை கொண்டு வந்த மாதிரி. அதோ அப்படி இல்ல, வந்துருச்சு. அதை எப்படி சமாளிக்கணும், எப்படி தடுக்கணும், எப்படி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பேணி காக்கணுங்கிறது எல்லாம் வந்து ஒரு பிளானோட அரசாங்கம் செயல்படுது. ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையா நம்ம கொடுத்திருக்க மாட்டோம். இல்ல, யாராலுமே கொடுக்க. அந்த கேள்வி மறுபடியும் உங்கள்ட்ட தொடர்றேன். வைத்தியலிங்கம் அந்த முதல் கட்ட பார்வை எடுத்துட்ட பிறகு உங்கள்ட்ட வரேன். திரு வைத்தியலிங்கம், தமிழக அரசுடைய இந்த நிலைப்பாடு, இந்த ஊரடங்கு நீடிப்பு எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறீங்களா? எதிர்கட்சியான தாங்கள் ஆளும் கட்சியை பலமுறை விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க இந்த நீடிப்பு நீங்க கண்டிப்பா வரவேற்கணும். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? எங்களுடைய எந்த விமர்சனத்துக்கும் ஆளுகின்ற தரப்பிலிருந்து முறையான பதில் எதையுமே இதுவரை அவங்க சொல்லலை. நாங்கள் வந்து மக்களை ஒரு பக்கம் கொரோனா மிரட்டுகிறது என்றால் அரசு கைவிட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா மக்களை வந்து நீங்க கடைப்பிடிச்சாதான் வந்து நிபந்தனைகளை கடைப்பிடிச்சாதான் நீங்க இதை கட்டுப்படுத்த முடியும், அரசால் மட்டும் முடியாதுன்னு சொல்லி முதலமைச்சரே சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அதனால இப்ப வந்து சாதாரண உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் சொல்லிவிட்டன, ஊரடங்குகள் மட்டுமே கொரோனா நோயை கட்டுப்படுத்தி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் இந்த அரசுக்கு அதை தாண்டி வேறு இலக்கு இருப்பதாக தெரியல. இன்னைக்கு 5வது முறையாக நீடிச்சிருக்காங்க. ஆனா அதன் மூலமாக எழுகின்ற பல்வேறு இப்போ கொரோனா பத்தி விளைவுகளை பற்றி பேசுறதுக்கு அகில சர்வ கட்சியை கூட்டுங்கன்னு சொன்னா அதுல என்ன நீங்க என்ன டாக்டரான்னு கேக்குறாங்க. நாங்க என்ன சொன்னேன், இந்த கொரோனால வந்து வெறும் வைத்தியம் மட்டுமா பிரச்சனை, அது சார்ந்த சமூக பிரச்சனைகள்லாம் இல்லையா? புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வாழ்வும் எம்எஸ்எம்இ எல்லாம் தொடரணும், மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, பல்வேறு பிரச்சனைகளையும் பேசணும்னு சொல்லலாம். ஆனா இந்த அரசு பேச்சுவார்த்தைக்கு தயாராகவே இல்லையே. ஆனா அதனால இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஜவஹர்லால் நேரு நண்பர் சொல்றாரு, நாங்க அதிக டெஸ்ட் அதனாலதான் அதிகமா தெரியுது, அதனாலதான் தமிழகம் 3வது இடத்துல இருக்கிறது காரணம் வந்து அதிக டெஸ்ட் பண்றதாங்கிற ஒத்தை வரையில முடிச்சுக்கிறாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிக டெஸ்ட் அதிக நோய் தெரியுதல் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க டெஸ்ட் பண்ணதுனாலதான் தெரிஞ்சுதா? முன்பே இருப்பதைத்தானே இந்த டெஸ்ட்கள் வெளியே காமிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்பே பரவி இருப்பதைத்தானே காட்டுகிறது இந்த சோதனைகள். அப்படினால நீங்க பரவனதுக்கு என்ன காரணங்கிறது பத்தி நீங்க சொல்ல முடியாது. பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் சொன்னீங்க. இதை நிலைப்படுத்துறாங்க, இதை சரி செய்யறாங்க, இதை நீங்க வரவேற்கணும் இல்லையா? இல்ல என்ன சரி செய்யறாங்கன்னு கேக்குறேன். இன்னைக்கு மத்திய அரசு சொல்லுது இ பாஸ் தேவையில்லைன்னு சொல்லி மத்திய அரசு அறிவிக்குது. ஆனா இவங்க வந்து மறுபடியும் மாவட்டம் விட்டு போகிறதுக்கு இ பாஸ் வேணுங்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் போயிருக்காங்கிறதுக்கு கணக்கு கிடையாது. அவர்கள் போனதுனாலதான் அங்க மற்ற மாவட்டங்கள்ல வந்து உயிரிழப்பு அதிகம்னு சொல்றது தவறு. ஏன்னா முதலமைச்சர் புள்ளி விவரத்திலேயே ஒரு தமிழகத்துல உயிர் இழப்பு சதவிகிதம் 1.6ன்னு சொல்றாரு. ஆனா சென்னையில அது 2.1 இருக்க. ஏன் இதான் சென்னையில தான் நீங்க தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்கீங்களே. இந்த லாக்டவுன் வந்து கடுமையா இருக்கிறது சென்னையில தானே. ஆனாலும் எப்படி இங்க இறப்பு விகிதம் அதிகரிக்குது? அதுக்கு என்ன காரணம் வச்சிருக்கு அரசு? அதனால இந்த அரசு வந்து வெறும் லாக்டவுன் மட்டும் போதாது, மக்கள் வந்து இப்ப இதுவரையிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த எச்சரிக்கை இயல்பாகவே தமிழக மக்களுக்கு இருக்கிற எச்சரிக்கை உணர்வுதான் அவர்களை காத்திருக்கிறதே தவிர அரசினால் மட்டும் அல்லங்கிற. அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை எல்லாம் உழைக்கிறத நாங்க குறை சொல்லல. அவர்கள் பணியை அவர்கள் செய்கிறார்கள். மக்களும் விழிப்புணர்வோடு தான் தங்களை காத்துக் கொள்கிறார்கள். அதனால மக்களை தங்கள் விழிப்புணர்வோடு காத்துக் கொள்கிற நிலை இருக்கின்ற பொழுது லாக்டவுன் அவசியமாங்கிறத பத்தி ஏன் பேச மறுக்கிறீங்க? இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு மக்கள் 2.5 கலந்ததனால் மட்டுமே உருவாகி விடாது. தங்களை சுய கட்டுப்பாட்டோடு சோசியல் டிஸ்டன்சிங் வச்சு அது தங்கள் தொழிலை அவர்களால் தொடர முடிந்தால் நிச்சயமாக கட்டுக்கொள்ள முடியும். மக்களுடைய எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதன் மூலமாகத்தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியுமே தவிர இதற்கு மருந்து கண்டுபிடிக்காத சூழ்நிலையில் வெறுமனே நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு வீட்டிலே உட்கார்ந்துருங்கன்னு சொன்னாக்கா எத்தனை மாதத்திற்கு வீட்டிலே உட்கார்ந்துருப்பாங்க? மக்களுடைய கேள்வி முன்வைக்கிறேன். இன்னைக்கு 2.40 லட்சம் நெருங்கி இருக்கிறது இந்த கொரோனா. வேறு வேலைகளை செய்து தங்களது பிழைப்பை, தங்களது வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்கிற ஒரு அவல நிலை வந்திருக்கிறதுனால சமுதாயத்தினுடைய பல தரப்பு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி இந்த அரசு சிந்திக்க வேண்டாமா? திரு வைத்திலிங்கம், நான் முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். இப்ப நான் கணபதி கேள்வி முன்வைக்கிறேன். மட்டும்தான் தீர்வுன்னு போறதை நாங்க மிக வன்மையாக கண்டிக்கிறோம். சரி திரு கணபதி, 2.40 லட்சம் நெருங்கி உள்ளது கொரோனா என்ற ஒரு நிலை சொல்லப்படுகின்றது. இதுவரைக்கும் 7,000 நெருங்கிய கொரோனா தற்போது குறைந்து உள்ளது, ஒரு 6,000க்குள்ள அடங்கி இருக்கின்றது இன்றைய புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது என்று சொல்லப்படுது. இதில் என்ன கேள்வி என்ன, இந்த ஊரடங்கம் நீடிப்பு ஒன்று, முதல்வர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் வெளியில் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் ஒரே கருத்தாக இருக்கின்றது. இது வெளிப்படையான கருத்தா? இல்லை, முதல்ல ஊரடங்குங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியது. கொரோனா வந்த புதுசில் எல்லாரும் பயந்தாங்க. அது கொரோனா வந்தாலே அது நிச்சயமாக அது சாவு வரையும் கொண்டு விட்டுருமோங்கிற பயம் இருந்தது, பீதி இருந்தது. அரசாங்கத்திலையும் அந்த ஒரு பயம் இருந்தது, மக்களுக்கும் அந்த இது இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்தது, இப்போ நம்ம ஜவஹர்லால் சொன்ன மாதிரியே இவ்வளோ லட்சம் டெஸ்ட் எடுத்து அதில் இறப்பு வீதம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ நீ கொரோனா கொடுமையை விட ஊரடங்கு கொடுமை தான் ரொம்ப பாதிக்குது மக்களை. அதை நீங்க யோசிக்கணும். இப்போ அரசாங்கம் நாங்க வாழ்வாதாரத்தை காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ ஒரு சாதாரண இங்க மெட்ராஸ்ல பெரிய பெரிய ஜவுளி கடை, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு. அதுல வேலை பார்க்கறவங்க 4 மாசமா ஹோட்டலே திறக்கல, வெறும் பார்சல் மட்டும் 2 பேரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீதி பேரெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஹோட்டல்ல இருக்கவங்க பாதி பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க எல்லாம் 15,000 16,000 சம்பளம் வாங்கிட்டு 4,000 5,000 வாடகை கொடுத்து வீடுல இருக்காங்க. இங்க அரசாங்கம் கொடுக்குற 2,000மோ 4,000மோ வச்சுக்கிட்டு வெறும் அரிசி பருப்பை வச்சு அவங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும்? 4 மாச வாடகையை ஹவுஸ் ஓனர் விட்டு கொடுப்பாரா? நீ 4 மாச வாடகை 6,000 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 25,000 ரூபாய் வேணும்.
அந்த நீங்க 4000 வச்சுட்டு அவங்க எப்படி 25,000 வாடகை விட்டு கொடுப்பாங்க? எல்லா ஹவுஸ் ஓனர் விட்டு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும்? யார் தான் கொடுப்பாங்க? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஹவுஸ் ஓனருக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி ஊரடங்குலையுமே இன்னைக்கு எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் வந்து கிண்டியில அந்த கோவிட் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச அன்னைக்கு சொல்றப்போ நிச்சயமாக ஊரடங்கு இதற்கு மேல் நீட்டிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம 1 மாசம் நீட்டிக்கிறோம். அந்த 1 மாசம் நீட்டிக்கிறதுல ஒரு சில தளர்வுகள்லாம் சொல்றாங்க. அந்த தளர்வுகளுமே வந்து மைன்யூட்டா வந்து நல்லா ஆய்வு பண்ணி சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தனியார் நிறுவனங்கள்ல வந்து 50% பணியாளர் இருப்பாரு, 75% பணியாளர்கள் பணியாற்றலாம்னு சொல்றாங்க. இப்போ வந்து தாம்பரத்துல இருந்து ஒருத்தர் வந்து திருவொற்றியூர்லயோ இல்ல ஒரு அண்ணா நகர்லயோ வந்து வேலை பார்க்கணும்னா பஸ் போக்குவரத்தே இல்லாம அவர் என்ன கார்ல வர முடியுமா? இல்ல பைக்லயே அவ்வளவு தூரம் வர முடியுமா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? அவர் வாங்குற 15,000 சம்பளத்தை ஒரு போக்குவரத்துக்கே கார் எடுத்துட்டு போய் போக்குவரத்தை கொடுத்துட முடியுமா? ஸோ அப்போ பஸ் போக்குவரத்து இல்லாம நீங்க தனியார் தொழில் நிறுவனங்களை 75% வைத்து வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க சென்னையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, புறநகர்ல நீங்க காலையில எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா தொங்கிட்டு வருவாங்க. செங்கல்பட்டுல இருந்து வந்து வேலை பார்த்துட்டு போறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க தனியார் நிறுவனங்களை வேலைக்கு வச்சுக்கலாம், வேலையை ஆரம்பிக்கலாம் நீங்க சொன்னா கூட பஸ் போக்குவரத்து இல்லை. ஸோ குறைந்தபட்சம் சென்னை மாவட்டத்துக்குள்ள ஒரு பஸ் போக்குவரத்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிந்தனைகள் தான் இல்லைங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அரசாங்கத்தை நீங்க செய்யறது கரெக்ட். எவ்வளவு டெஸ்ட் பண்றோன்றீங்க, இவ்வளவு சோதனை பண்றோன்றீங்க, எல்லாம் ரைட். இப்ப ஜவஹர் அலி சொல்லுப்போ நிறைய பரிசோதனை பண்றோம், இல்லைன்னு மறுக்கல. நீங்க நிறைய பரிசோதனை பண்ணாக்கல அவ்வளவு பேர் டெஸ்ட் வருவதனாலதான் இவ்வளவு பேர் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப இந்த லாக்டவுனால அந்த 1 மாசத்துல என்ன பயன்? ஏற்கனவே நம்ம லாக்டவுன் பண்ணியிருக்கோம். லாக்டவுன் பண்ணதுனால குறைஞ்சிருக்கு 10%தான் இருக்கு அப்படிங்கிறது 5%க்குள்ள வந்துருச்சா? நம்ம இந்த 10% ஜூன் மாசத்துல இருந்தே தான் இருக்கு. நம்ம 3000 டெஸ்ட் பண்ணல, 30,000 டெஸ்ட் பண்ணல 3,000 வந்துச்சு. இப்ப 60,000 டெஸ்ட் பண்ணல 6,000 வருது. அவ்வளவுதான். அந்த சதவீத கணக்கு அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க கேள்வி முன் வச்சிருக்கீங்க, ஜவஹர் அலி உங்களுக்கு விளக்கம் தர முன் வராரு. அந்த விளக்கத்தை கேட்டுட்டு நீங்க தொடரலாம். ஜவஹர் அலி நீங்க தொடரலாம். அதாவது ஒரு பத்திரிகையாளராக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு மனசாட்சியோட பேசுங்க. அதாவது உங்களுக்கு குறை சொல்ல தெரியுங்கிறதுக்காண்டி பஸ் இல்லையே, மக்கள் என்ன பண்ணுவாங்க? முன்னாடி ட்ரெயின்ல அவ்வளவு கூட்டம் வந்தது, பஸ்ல எப்படி வந்தாங்க? அப்ப என்ன பண்ணுவாங்க? பஸ் எல்லாம் எப்படி? இது எங்க அரசாங்கம் என்ன வேணும்னு பஸ் விடலையா? என்ன உங்களுடைய மனநிலை எனக்கு புரியல. அதாவது நான் சொல்றது வந்து மக்கள் சொல்றது சொல்றேன். நீங்க சொல்றது வந்து உங்க கருத்து, நான் சொல்றது மக்கள் கருத்து. மக்கள் வந்து வேலைக்கு போக முடியாம இருக்கிறத சொல்றேன். வேலைக்கு போக முடியாம இருக்கக்கூடியவங்க என்கிட்ட சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து இப்ப தாம்பரத்துல இருந்து வராரு, நான் வேணா உங்களுக்கு ஆள் பேரு அட்ரஸ் அவர் வேலை பார்க்குற இடம் சொல்றேன். நீங்க 2 பேரும் பேசுறீங்கன்னா கேட்காது. 2 பேரும் வெளியில இருந்து பேசுறோம், அது ஸ்கைப்ல இருந்து பேசுறோம், நல்லாவே தெரியும். அதனால ஏதோ இந்த அரசாங்கம் வேணும்னே பஸ் விடல, ட்ரெயினை விடல மாதிரி இந்த பஸ் ட்ரெயின்கள் எல்லாம் விட்டா அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நோயினுடைய தொற்றுகள் அதிகமா போயிடும். அதனால மிகப்பெரிய பாதிப்பு வருங்கிறதுக்கான அரசாங்கம் விடலங்கன்னு புரியாம இந்த மக்கள் எப்படி வருவாங்க? அவங்க வாழ்வாதாரம் எல்லாம் இந்த அரசாங்கம் தெரியும் சார். உங்களுக்கே தெரியும் போது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அது இல்லாம முதலமைச்சர் வந்து இன்னொரு ஒரு பொய்ய சொல்றீங்க. ஊரடங்கு நீடிக்க மாட்டோம்னு என்னைக்காவது சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, ஊரடங்கில் மேலும் ஒரு கட்டுப்பாடுகள் இனி வராது. தளர்வுகள் தானே சார் கொடுத்திருக்காங்க. முன்பை விட இப்பொழுது தளர்வுகள் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க தயவு செய்து மக்களை திசை திருப்பி உங்க பொய் விசாரங்களால் நீங்க மக்களை தேவையில்லாம பீதியும் திசை திருப்பாங்க. முதலமைச்சர் சொல்லாததை சொல்றது எதிர்கட்சிகளுக்கு வேணா வேலையா இருக்கலாம். முதலமைச்சர் முன்னாடி சொன்னார் 10 நாள் நோய் தொற்று குறைவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். உடனே 10 நாள் சொன்னாரு, குறைச்சிருவா இல்லாம நோய் இல்லாம ஆக்கிடுவாருன்னு சொன்னாரு. என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க அவங்க எதிர்கட்சிகள். டாக்டர் சாந்தி குறுக்கிடுறாங்க. டாக்டர் சாந்தி குறுக்கிடுறாங்க. அவருடைய கருத்து கேட்டது தொடரலாம். முடிச்சேன். அதாவது இப்ப ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கட்டுப்பாட்டை இப்ப நீக்கிட்டோம்னு வைங்களா, இப்ப தளர்வு கொடுத்திருக்கோம், தொற்றுக்கள் அதிகமா பரவிடும். இந்த பாதிப்பு வந்து இந்த மக்களுக்கு மட்டும் இல்ல சார், அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவுல இந்த கட்டுப்பாடு போட்டிருக்கனால வருமானமே இல்லைங்க சார். எதுக்கு பண்றாங்க? மக்களுடைய உயிர்கள் தான் முக்கியம் என்ற அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் செயல்படுது. அதை உணரணும். ஏதோ குறை சொல்லணும்னு தயவு செய்து குறை சொல்லாதீங்க. மக்களை காக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கம் இருக்கு. ஒரே ஒரு கேள்வியை கேட்டுறேன். முழு தளர்வு கொடுத்துறாங்கன்னு வைங்க, முழு தளர்வு கொடுத்து இந்த ஊரடங்கே இல்லைன்னா எதிர்கட்சிகள் அதற்கு கொடுப்பதற்கு ஒத்துக்குவாங்களா? அது வெளிப்படையான அறிக்கையை எதிர்கட்சி தலைவர் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி அறிக்கை வெளியிட சொல்லுங்க, நாங்க அதற்கான நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பாரு.
சரி, கணபதி உங்களுக்கு குறிப்பிடுறாரு. கணபதியோட கருத்தை கேட்டு பேசுங்க ஜவஹர்லி. இல்ல முதலமைச்சர் வந்து நீட்டிக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னதை வந்து அவர் ஜவஹர் அலி மறுக்கிறாரு. நீங்க பத்திரிக்கை எடுத்து பாருங்க. கிண்டியில முதியோர் நல, நான் முடிச்சுறேன், நீங்க பேசல, நான் குறுக்கல. கிண்டியில முதியோர் நல மருத்துவ மையத்தை வந்து ஸ்பெஷல் கோவிட் ஹாஸ்பிட்டலா ஆரம்பிச்சுட்டு அந்த வெளியில கொடுத்த பேட்டியில ஊரடங்கு இதற்கு மேல் நீட்டிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காரு. தினத்தந்தி பேப்பர்ல தலைப்பே அப்படித்தான் போட்டு வந்திருக்கு, வேணா பாத்துக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பஸ் எல்லாம் விடக்கூடாது, விட்டா வந்து பரவிடும்னு. மும்பையில நம்மளை விட அதிகமா கேசஸ் இருக்கிறது மும்பை. அந்த மும்பையில பஸ் விட்டுருக்காங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், இன்னைக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல நீங்க சொன்னதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழலுக்கு ஒரு பயம் இருந்தது, பீதி இருந்தது. இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய தடுப்பு மருந்தெல்லாம் யூஸ் பண்றாங்க. நீங்க இனிமேல வந்து இனி அடுத்த மாசமும் 6000 7000 ஆச்சுன்னா அப்ப அடுத்த மாசம் பஸ் விட மாட்டோமா? இல்ல அதுக்கு அடுத்த மாசம். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க அரசாங்கம் ஒரு தெளிவா சொல்லுங்க. ஜூன் மாசம் ஒரு மாநில அரசாங்கம் முழு தளர்வு கொடுக்க முடியுமா? நான் கேக்குறேன், ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், ஒரு மாநில அரசாங்கம் முழு தளர்வு கொடுக்க முடியுமா? மத்திய அரசாங்கம் கொடுத்தால் ஒழிய மாநில அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது. ரைட், நீங்க சொல்லி முடிச்சிருங்க. நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, கொஞ்சமாவது வாய்ப்பு கொடுங்க. மாநில அரசாங்கம் நான் பேச வாய்ப்பு கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, மும்பையில பஸ் ஓடுது. நம்பர் 1 இந்தியாவிலே நம்பர் 1 அதிகமான பாசிட்டிவ் கேசஸ் இருக்குது மும்பை. மும்பையில பஸ் ஓடுது. நான் முடிச்சிடுறேங்க. நீங்க 10 நிமிஷம் பேசுங்க. ஜவஹர்லி, கணபதியுடைய கருத்து முழுமையா கேட்ட பிறகு நீங்க தொடருங்க. இல்ல நான் முடிச்சிடறேன். அதாவது மும்பைல இங்க 3200 பேர் இறந்து போயிருக்காங்க சார். மும்பைல இன்றைக்கு வந்து 20000 பேருக்கு இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு போகணும்னு விரும்புறாரா கணபதி சாரு? அதெல்லாம் நீங்க சொல்றது வந்து பல அப்ப ஆரம்பத்துல இருந்து இறந்த விதம். நேத்து என்ன இறப்பு, முந்தா நாள் என்ன இறப்பு, நேத்து என்ன பாசிட்டிவ் பாருங்க. மும்பைல ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க பாருங்க, நீ பாத்துட்டு பேசுங்க தயவு செய்து. அடுத்து நீங்க சொல்ற மாதிரி இறப்பு வீதம் வச்சா கூட ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இந்த 5 தென் மாநிலங்கள்லயும் அதிகமான இறப்பு தமிழ்நாட்டுல தான். 4000 பேர் நெருங்கி இன்னைக்கு இறந்துட்டாங்க. இந்த மத்த மாநிலங்கள்ல 1500, கேரளால வெறும் 100க்குள்ள இருக்கு. ஒரே ஒரு கணக்கு, நீங்க டெஸ்ட் எடுக்கல, அங்க என்ன டெஸ்ட் எடுக்கல? டெஸ்ட் எடுக்காட்டி சாக மாட்டாங்களா? டெஸ்ட் எடுக்காட்டி சீக்கிரமா சாவாங்க. டாக்டர் சாந்திட்ட வரேன். டாக்டர் சாந்தி, ஒரே ஒரு நிமிஷம் சார். எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கிறாங்களோ அந்த பாசிட்டிவ்ல எவ்வளவு பேர் இறக்குறாங்களோ அதுதான் கணக்கு. நீங்க பாசிட்டிவ் அங்கெல்லாம் கம்மி, அதனால இறப்பு சதவீதம் கம்மி. அதான் கணக்கு எடுக்காதீங்க. எவ்வளவு பாசிட்டிவ் டெஸ்ட் எடுக்காட்டி அங்க சாகவே மாட்டாங்களா? எவ்வளவு பாசிட்டிவ் டெஸ்ட் எடுக்காட்டி அங்க வரக்கூடிய நோயாளிகள் சாக மாட்டாங்களா? கணபதி ஜவஹர், நான் உங்கள்ட்ட வரேன். இப்ப என்னோட கேள்வி டாக்டர் சாந்தியிடம் மட்டும் தான் சாவாங்களான்னு கேக்குறேன். முதல்ல நாங்க அரசாங்கம் டாக்டர் சாந்தி கேட்க மாட்டீங்க. டாக்டர் ஜவஹர்லி, நீங்க தொடர்புல இருங்க. நான் டாக்டர் சாந்திட்ட என்னோட கேள்விகள் முன்வைக்கிறேன். டாக்டர் சாந்தி, கொரோனாவை பற்றி மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கின்றது? தனக்கு கொரோனா வந்தால் மருத்துவரை நாட வேண்டும் என்று எவ்வித அச்சம் இல்லாமல் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்களா, அச்சப்பட்டு இருக்கின்றார்களா? இல்லை, ஓரளவு விழிப்புணர்வு இருக்கின்றது. அது வந்து கிராமத்தில் புறத்துலையும் அர்பனுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கின்றது. ஆனால் அந்த விழிப்புணர்வை அதிகப்படியாக செய்ய வேண்டியது அரசோட கடமை. இப்போ சமூக பரவல் பற்றி பூங்குழலி மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. சமூக பரவல்ன்ற வார்த்தையை விட்டுருவோம். நான் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன்னா சமூக பங்களிப்புங்கிற வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். தாரவி மாடலு, மேலிகான் மாடலு, டெல்லி மாடலு, பில்வாரா மாடல் என்று இந்தியாவில் நிறைய மாடல் இருக்கு. ஸோ அதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஒரு இடத்துல இருக்கின்ற அனைத்து கட்சி, அனைத்து மத குருமார், மத ரீதியான தலைவர்கள், ரசிகர் மன்றங்கள், சின்ன சின்ன என்ஜிஓ உட்பட எல்லாருமா சேர்ந்து கைகோத்து தான் வந்து தாரவியில வந்து அந்த சக்சஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாடல் தான் நம்ம பண்ணணும்னு சொல்றேன். ஏனென்றால் மாஸ்க் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ஜார்க்கண்ட்ல வந்துட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு, 1 லட்சம் மாஸ்க் போடணும், 1 லட்சம் ரூபாய் ஃபைன், 2 ஆண்டு காலம் வந்து ஜெயிலுன்னு சொல்லி அந்த அளவுக்கு கடுமையா சொல்றாரு. இப்ப என்ன பிரச்சனைனா மாஸ்க் மக்களை போட வைக்கணும். அதை போடுறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்து அரசு வந்து சீஃப் மினிஸ்டரோ இல்ல அந்த நம்பர்களோ நிற்க முடியாது. அந்த லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். சமூகத்துடைய பங்களிப்பு வேணும். அங்க இருக்கிறவங்க அந்த மத குருமார்கள், டாக்டர் சாந்தி, மக்களிடம் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்ல, இருக்கிற கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் இன்வால்வ் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணால்தான் மக்களிடம் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லன்றீங்க. அதே நேரத்தில் அந்த மக்கள் வந்துட்டு கொரோனா பரிசோதனைக்கு வருவதற்கே தயக்கம் காட்டுறாங்க. அப்படி பரிசோதனை மேற்கொண்டால் தன்னுடைய வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்துடும் என்று அச்சப்படுறாங்க. இந்த அச்சம் அவசியமானதா? ஏன் அப்படி அச்சத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு? ஆமா,
அச்சமுக்கு வந்துட்டு அச்சம் தேவையில்லை, இதை வந்து அச்சம் தேவையில்லை, அந்த மாதிரி இது வந்து பயங்கரமான பிரச்சனை மென்மையான கிடையாது. போக்கில் நீங்க கையாளப்படுவதில்லை, volunteer-ஆ நேரா வாங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் அப்படி வந்துடுறாங்க, என்று சொல்வதற்கான ஒரு அச்சம் நடவடிக்கைகளை பதட்டமாக அரசு இருக்குன்றாங்களே. இல்ல மென்மையான போக்குன்னு இல்ல, சரியான போக்கு கையாள வேண்டும். மென்மையான போக்கும் வேணா, கடினமான போக்கும் வேணா, சரியான போக்கை கையாள வேண்டும். அது சரியான போக்கு என்று மக்கள் உணர வைக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அரசு மட்டுமே செய்ய முடியாது, சமூக பங்களிப்போடு செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்து, முக்கியமான கருத்து. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப மாவட்டங்களில் கேசஸ் அதிகமாக இருக்கிறது, தொற்று அதிகமாக இருக்கிறது பல மாவட்டங்களில். அதனால வேறு வழியின்றி தமிழக அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறதாக எனக்கு முன்பாக பேசிய மருத்துவர் சொல்றாரு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வேறு வழியின்றி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஆனா அந்த நிலைமை வருவதற்கு யார் காரணம் என்று பார்த்தா இந்த அதுல வந்து அரசுடைய காரணமும் ஓரளவு இருக்கின்றது. ஏனென்றால் அரசு கடுமையாக வேலை செய்கிறது, பரிசோதனைகள் அதிகமான எண்ணிக்கையில் செய்கிறார்கள், மாற்று கருத்தில் அதை பாராட்டுகிறோம், வரவேற்றுகிறோம். ஆனால் அது மட்டுமே போதுமானதாக? இப்ப வந்துட்டு மதுக்கடைகள் வந்து சென்னையில இல்ல, மற்ற மாவட்டங்களா இருக்கு. ஏன் சென்னையில வைக்கல? மதுக்கடைகள் மூலமாக நோய் பரவல் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னையில ஏற்கனவே தொற்று அதிகமாக இருக்கிறது, ஆக மதுக்கடை மூடுனீங்க. அப்ப சென்னையில மாத்திரம் மதுக்கடை மூடுவீங்க, மதுக்கடைனால் தொற்று வரக்கூடாது. அப்ப மாவட்டத்தில் ஏன் மதுக்கடை மூடல? மாவட்டத்தில் ஏன் மதுக்கடை திறந்தீங்க? அப்ப மதுக்கடை மூலமா மாவட்டத்தில் பரவுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே, அதை நீங்க அலோ பண்ணீங்க தானே. அதே மாதிரி தானே சென்னையில இருந்து கோயம்பேடுல இருந்து மற்ற அங்கே வேலை செய்தவங்க எல்லா மாவட்டத்துக்கும் பரவினார்கள். சோ அதையும் அலோ பண்ணி விட்டது. ஆக ஒரு காலகட்டத்தில் மாவட்டங்களில் கேசஸ் இல்லாம இருந்தது அல்லது மிக குறைவாக இருந்தது. அப்ப அந்த நிலைமை அப்படியே நீடிக்க வைப்பதற்கு இந்த அரசு தவறிவிட்டது. ஆக சென்னையிலிருந்து வேற காரணங்களாக மாவட்டங்களுக்கு நோய் பரவுவதற்கு அரசு ஒரு விதத்தில் காரணமாக இருந்து விட்டது. மதுக்கடைகள் ஒரு காரணம். மதுக்கடைக்கு போகும்போது கொடை வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம். தமிழக மக்களை கொரோனா விட மிக அதிகமாக அச்சுறுத்திக் கொண்டிருப்பது இ பாஸ் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இதை பற்றி நாம் இன்னும் விரிவாக பேச வேண்டும். இதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு முரசரங்கம் தொடரும். மீண்டும் ஊரடங்கு, மிரட்டும் கொரோனா, மீறுமா தமிழகம் என்ற கேள்விகள் முன்வைத்து நாம் விவாதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் டாக்டர் பூங்குழலிட்ட கேள்வி கேட்குறேன். இந்த கொரோனாவுடைய உங்களை போன்ற மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செயல்பாடுகள், அணுகுமுறைகளை வைத்துத்தான் இங்கே முதல்வர்கள் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துள்ளார். கொரோனாவுடைய தன்மை எப்படி இருக்கின்றது இப்போது? முன்பெல்லாம் ஒரு தன்மை, ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ அதனுடைய சிம்டம்ஸ் எந்த நிலையில் இருக்கின்றது? கொரோனாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா அந்த வைரஸோட சிம்டம்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே மருத்துவர் சொன்ன மாதிரி 80லேருந்து 85% வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவிலான எந்த அறிகுறிகளும் தெரிகிறதில்லை, இல்லை அவங்க ப்ரீ சிம்டமேட்டிக்காக இருக்காங்க. பெரிய அளவு தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண சளிக்காய்ச்சல் மாதிரி அது சரியாக போயிடுது. இதில் இந்த மிச்சம் வந்து இந்த இணை நோய்கள் அப்படின்னு இருக்கவங்க தான் வந்து தீவிர சிகிச்சை தேவைப்படும் அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ கொரோனாவில் வந்து இப்போ நம்ம முக்கியமாக என்னென்னா, நோய் தொற்று பரவ ஆரம்பித்து இப்படி டிசம்பர்லேருந்து சைனாலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ 7 மாதங்கள் ஆயிற்று. இதை பற்றின மருத்துவ அறிவு வந்து ஒரு பெரிய அளவில் விரிவடைஞ்சிருக்கு. இப்போ இதில் இந்த ஊரடங்குல இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, இப்போ சமீபத்து ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவில் செய்ததும் சரி, பிற நாடுகளில் செய்ததிலும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இளம் வயதினர் தான் வந்து இதோட பெரிய ஸ்ப்ரெட்டர்ஸாக இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நோய் பரவல் அதிகமாகுதுன்னு. ஏன்னா மற்றவர்கள் வந்து இந்த இளம் வயதுனா குறிப்பாக 10லேருந்து 19 வயது, அது தவிர இந்த குழந்தைகள் கிட்ட இருந்து எப்படி பரவுதுங்கிறத வந்து இன்னும் சரியாகவே கணிக்கவோ ஒரு அறிவியல் பூர்வமாக கண்டறியவே முடியல. ஸோ இந்த 2 குரூப் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்க இந்த ஸ்ப்ரெட்டுக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரெட்டு இப்படி இருக்கப்ப நம்ம வந்து ஒரு பெரிய அளவு தளர்வு அறிவிக்கிறதுல வந்து தொடர்ந்து அது ஒரு சிக்கலான ஒரு முடிவாக இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஊரடங்குங்கிறது வந்து பல தரப்பட்ட மக்களை பல விதங்களில் பாதிக்கிறது. இப்போ ஒரு மருத்துவ ரீதியாக கூட பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்ன மாதிரி பிற சிகிச்சைகள் வருது வந்து பெரிய அளவில் தடைபடுது. மற்றபடி மக்கள் வந்து இப்போ ஏற்கனவே டெங்கி அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நான் ஒன்று, கொரோனாவை பொறுத்தவரை நமக்கு மருத்துவ அறிவு விரிவடைந்திருக்கிறது, பிற மருந்துகள் வந்துட்டுருக்கு, வேக்சின்ஸ் வந்து ஓரளவு டெஸ்ட் ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு ஃபேஸ் 3க்கு ஒரு 3 வேக்சின்கள் வந்திருக்கிறது. ஸோ ஒரு ஜனவரி பிப்ரவரி போல் வேக்சின்கள் நடைமுறைக்கு வரும் ஒரு ஆயத்த நிலையில் இருப்பதாக ஒரு நம்பிக்கைக்குரிய சிக்னல்கள் தெரியுது. கொரோனாவை பொறுத்தவரை இது இன்னைக்கு இன்ஹேல்டு இன்டர்ஃபெரான்ஸ், ஒரு மருந்துகளை ஊசி மூலம் இல்லாமல் ஒருவேளை நேரடியாக இந்த பஃப் மாதிரி உள்ளே நுரையீரலுக்கு நேராக செல்லும் வழியில் கொடுத்தால் கூட பயனளிக்க முடியுமோங்கிற மாதிரி சில சக்ஸஸஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட இப்போ பிளாஸ்மா தெரப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, பரவலை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்.
ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து பரவும் போது அது போய் நிற்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து எவ்வளவோ பேருக்கு பரவலாம்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒருவரிலிருந்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் கூட ஒருத்தர் பரப்ப முடியும். அவரை வந்து போய் நம்ம வந்து அது எங்கே போய் அந்த பரவல் நிற்குது, பரவல் போயிட்டே இருக்கும் போது ஒரு இணை நோய்கள் இருக்கிற வரை இல்லை ஒரு முதிர்ந்தவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு போய் அந்த தொற்று நிற்கும் போது அவங்களுடைய உடல்நிலை வந்து கேள்விக்குறியாகுது. ஸோ மரணங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் உயிரிழப்பு சில ஏரியாலெல்லாம் இப்போ 3% இருக்குது, திருவெற்றியூர், திருவிகா நகர் போன்ற இடங்களில். ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்குமே. அப்புறம் அவர் ஐயா பேசும்போது சொன்னார் தடுப்பு மருந்துகள் நிறையா வந்துருச்சுன்னு. தடுப்பு மருந்து இது வந்து மக்களிடையே வந்து விழிப்புணர்வுக்கு வந்து பெரிய பேரியர். இது ஒன்று வந்து இந்த எதையோ குடிச்சிட்டா இதை சாப்பிட்டால் இம்யூனிட்டி நல்லாகி எதிர்ப்பு சக்தி கூடி நோய் வராமல் தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பரப்புரை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது தவறானது. இன்னொன்று வந்து இந்த ஹர்ட் இம்யூனிட்டி எல்லாருக்கும் தவறானதுன்னா புரியல. இப்போ வந்து நீங்க வந்து இல்ல என்ன சொல்ல வரீங்க, ரெண்டு இடங்களிலும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு சில சில கஷாயங்கள்லாம் தராங்க, அது தவறானதுன்னு சொல்ல வரீங்களா? அதில் வந்து நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அது எதுவுமே ப்ரூவ்டு கிடையாதுன்னு சொல்ல வரேன். தடுப்பு மருந்துகள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது வந்து முகக்கவசம், கை கழுவுவது, தனிமை, சோஷியல் டிஸ்டன்சிங், இதுதான் நம்ம கையில் இருக்குது. தடுப்பு மருந்துகள்ங்கிறது மருத்துவ ரீதியாக நிறுவப்பட்ட தடுப்பு மருந்துகள் எதுவுமே கிடையாது கொரோனாக்கு இதுவரையும். அது தவிரவும் எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி, எல்லாரையும் வெளியே விட்டால் எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி வந்துடும், அதனால் கொரோனா பரவல் குறைந்துருங்கிறதும் வந்து ஒரு பயங்கர தவறான கருத்து. அதுவுமே கிடையாது. டெல்லி, மும்பை போன்ற அதிக அளவில் எண்ணிக்கைகள் இருந்த மாநிலங்களில் கூட அதிகபட்சம் 2லிருந்து 20% மக்களுக்கு தான் நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டது தெரிய வந்திருக்கிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹர்ட் இம்யூனிட்டிங்கிறதை பரவலாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வரதுக்கே 69% வேணும். 69%னா இன்னும் எவ்வளோ விழுக்காடு மக்கள் பாதிக்கப்பட வேண்டி இருக்கிறது, எண்ணிக்கையாக மாறும்போது அது எவ்வளோ இருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. இது பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ இது வந்து ஒன்று, நம்ம இதை வந்து கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டி இருக்கிறது. முன்னையே நம்ம டெங்கியில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கஷாயம் குடித்தா டெங்கி வராதுன்னு நம்பிக்கையில் வந்து நோய் முற்றி வந்து சிகிச்சைக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே தான் இதுலயும் இப்ப நடக்குது. கசாயம் என்பது ஒரு கண் துடைப்பு, அது ஒரு தீர்வு இல்லைன்றீங்க. பாத்தீங்கன்னா ஒரு நாள் அட்மிட் ஆகி அடுத்த நாள் மரணம் அடைகிறவங்க தான் இருக்கா. அதை நம்பி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு தீர்வு கிடையாது. அது வந்து நாட் ப்ரோவன்னு சொல்றேன். ரொம்ப முக்கியமா வந்து இந்த மாஸ்கை, கை கழுவுறது, விலகி இருத்தல், இது 3ஐ தவிர மருத்துவ ரீதியாக நோயை தடுக்க முடியும் என்று நிறுவப்பட்டவை எவையுமே கிடையாது. சரி, நான் திரு வைத்தியலிங்கம், திமுக வைத்தியலிங்கம் வரேன். திரு வைத்தியலிங்கம், நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இந்த கொரோனா சார்ந்து சில தீர்மானங்கள் நீங்க நிறைவேற்றிருக்கீங்க, அந்த தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இது எந்த அளவுக்கு அரசு வந்து செய்தி சாய்க்க வேண்டும் எதிர்பார்க்குறீங்க? எல்லோருக்கும் 5000 தர வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கீங்க. இந்த தலைவர் தளபதி அவர்கள் பலமுறை எத்தனையோ நிகழ்வுகளெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எதையுமே இந்த அரசு வந்து கேட்பதற்கு தயாராக இல்லை. கேளா செவியினராகத்தான் அவர்கள் தொடர்கிறார்கள். இன்னைக்கு மருத்துவர் அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு மத்திய ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு புல்லட்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு அறிவிக்கை அறிச்சிருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சொன்னதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த கொரோனா 19 பொறுத்த வரைக்கும் ப்ரிகாஷனரி கைட்லைன்ஸ் மட்டும்தான் அரசு தர முடியுமே தவிர இங்க ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லிங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்திருக்காங்க இன்னைக்கு. நீங்க இந்த அரசு, நான் கேட்கிறேன், இப்ப மருந்து கண்டுபிடிக்கல, எப்ப கண்டுபிடிப்பாங்கிறது தெரியாது. அது நவம்பர் வருது, அடுத்த வருஷம் வருதாங்கிறது தெரியாது. இப்போ இந்த லாக்டவுனை எப்ப மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீடிப்பீங்களா? நீடிச்சிட்டு இருக்க முடியுமா? அது வரைக்கும் அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மருந்தான்னு கேட்க, ஒரு தீர்வான்னு. வேற என்ன வழி இருக்கு நீங்க சொல்லுங்க, வேற என்ன வழி இருக்கு? மருத்துவருடைய அறிவுரை அதுதானே. என்ன வழிங்கிறத மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தனது அறிவிக்கை மூலமாக எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க பிரிகாஷனரி, அதாவது முன்னெச்சரிக்கை மக்களை தயார்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லைங்கிறத அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற மகாராஷ்டிரா, டெல்லியில இந்த ரெக்கவரி ரேட்டு நீங்க வந்து 73% நீங்க பெருசு தம்பட்டம் அடிச்சுக்கிறீங்க. டெல்லியில 88% ரெக்கவரி ரேட்டு. ஏன் அவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா? மராட்டியத்துல அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது என்ன கம்ப்ளீட் லாக்டவுன் தீர்வு அல்லன்னு தெரியுது. அவங்க முதல்வருடைய ஒவ்வொரு அறிவிப்பும் மருத்துவ குழுவுடன் ஆலோசனை பிறகுதான் ஒரு தன்னோட அறிவிப்பை வெளியிடுறாரு. அப்போ அது முழுமையான ஒரு அறிவிப்பு தானே.
நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மக்களிடையே உண்மையிலேயே அக்கறை இருக்குமானால், இன்னைக்கு சென்னையில அம்மையார் அவங்க சொன்னது சுட்டி காட்டியது போல, சென்னையில டாஸ்மாக் இல்ல. ஏன்? மற்ற கடைகள்லாம் திறந்துருக்கலாம். அத்தியாவசியமான பொருள் இல்ல அப்படின்னு சென்னையில. மற்ற மாவட்டங்களில் அத்தியாவசியமான பொருளா சாராயம்? ஏன் அதை நீங்க அனுமதிக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா இந்த அங்க சமூக பரவலை கடைபிடிக்காத ஒரே இடமாக டாஸ்மாக் கடைகள் தானே இருக்கு. அதை உடனடியாக மூடுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. ஜவஹர்லி, டாஸ்மாக் உடைய விஷயங்கள் கேள்விகள் முன்வைக்கப்படுது. சென்னைக்கு மட்டும் ஒரு தளர்வு டாஸ்மாக் கடை இல்ல, ஆனா மற்ற மாவட்டங்கள் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இருக்குன்றத கேள்விப்படுது. தீர்வா இருக்க முடியுமே தவிர இவங்க சொல்றது மாதிரி லாக்டவுன் நீடிச்சுட்டே போறதுக்கு மட்டுமே நிச்சயமாக தீர்வாக்காது ஆகாது. அது மக்களை மீண்டும் வதைப்பதற்கு தான் உதவும். நீங்க முக்தார், நீங்க அண்ணன் வைத்தியலிங்கத்துக்கிட்ட கேட்டீங்க, என்னங்க வலின்னு கேட்டீங்க. அவர் எனக்கு வலிலாம் சொல்ல தெரியாங்க, பழி சொல்ல தெரியுங்க. வலி சொல்ல தெரியாது, பழி சொல்ல தெரியும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சொல்லட்டும். அதாவது இப்ப டெல்லியிலயும் மகாராஷ்டிரா ரெக்கவர் ரேட் கேளுங்க, ரெக்கவர் ரேட் அதிகமா இருக்குங்கிறாரு. நம்மளும் சென்னையில 85% ரெக்கவர் ரேட் வந்துருச்சு. ஆனா டெல்லியும் மகாராஷ்டிரா முன்னாடியே பீக்குக்கு போயிட்டாங்க. நாமளும் ஒரு 10-15 நாள்ல பாத்தீங்கன்னா நம்மளும் ரெக்கவர் ரேட்டும் அதிகமா போயிடும். இதுதான் வந்து பிராக்டிக்கலா நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும். நம்ம ரெக்கவர் ரேட்டு முன்னாடி கம்மியா இருந்தது, இப்ப அதிகரிச்சு இப்ப சென்னையில 85% 83% வந்துருச்சு. நம்ம டெல்லி மகாராஷ்டிரா நம்மளுக்கு முன்னாடி அட்வான்ஸாவே பீக்ல போனவங்க, அதனால இன்றைக்கு அதிகமா இருக்கு. ஒண்ணு என்னன்னு சொன்னாரு சகோதரி சொன்னாங்க, அதாவது மாஸ்க் போடணும், மாஸ்க் போடுறதுக்கு பல மாநிலங்கள்ல ஃபைன் போடுறாங்கன்னு. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து அன்பாக சொல்லி எந்த அளவுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கணுமோ அந்த விழிப்புணர்வுகளை எல்லாம் கொடுத்து மக்களை மாற்றி இன்றைக்கு 80% மக்கள் மாஸ்க் போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு மாநிலத்துல 2000 ரூபாய் ஃபைன் பண்றாங்க, 10,000 ரூபாய் ஃபைன் பண்றாங்க. டாக்டர் சாந்தி குறுக்கிடுறாங்க. டாக்டர் சாந்தி உங்களுக்கு தான் குறுக்கிடுறாங்க. அந்த கேள்வி கேட்டு நீங்க பேசுங்க. முத்தார் நான் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க டைம். ஏன்னா அவங்க 3 குற்றச்சாட்டு சொன்னதால முடிச்சிடும், அதுக்கப்புறம் சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ வாகனங்கள்லாம் ஊரடங்குல வாகனம் போனாங்க. அப்போ வாகனத்துல அரசாங்கம் வந்து பல லட்சம் வாகனங்களை பிடிக்கும் போது இங்க எல்லாம் எதிர்கட்சிக்கு என்ன சொன்னாங்களா, இந்த கொரோனா காலத்துல கூட வாகனங்களை மக்களை போக விட மாட்டீங்களா, வாகனங்களை பிடிச்சிட்டீங்களா, நியாயமா வாழ்வாதாரம் என்ன? எப்படினாலும் ஒரு பொய்களும் எப்படினாலும் ஒரு குறை சொல்றது. இன்னொன்னு மாவட்டங்கள்ல இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்திருக்குங்கிறாங்க. இன்றைக்கு மாவட்டங்கள்ல 15 மாவட்டங்கள்ல 500க்கு கீழே தான் கேஸ்கள் இருக்குது. 8 மாவட்டங்கள்ல 1000க்கு கீழே தான் கேஸ் இருக்குது. 7 மாவட்டங்கள்ல 2000க்கு கீழே தான் கேஸ்களே இருக்கு. 2000 அப்படி இருக்கு. கடைசியா நான் சொல்லி முடிச்சிருக்கேன். சில மாவட்டங்கள்ல 5-6 கேஸ் கடந்து இருக்கு சார். மதுக்கடைய இல்ல இன்றைக்கும் 500க்குள்ளதான் சார் இருக்கு 15 மாவட்டங்கள்ல. அதே மாதிரி நீங்க நீங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆன போதெல்லாம் பார்க்காதீங்க. 500 கேஸ் 83, 120, 150, 230, 250 500க்கு உள்ள கேஸ்கள் 15 மாவட்டங்கள். மிகப்பெரிய அளவுல ஒரு மாவட்டத்துக்கு 15 மாவட்டத்துல 500க்குள்ள 150, 200 தான் இருக்கு. ஒன்னே நான் மதுக்கடையை பற்றி சொன்னாங்க. சரி, மதுக்கடையை சகோதரியா இருக்கட்டும், இவரு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில ஏன் மதுக்கடையை திறந்தீங்கன்ட்டு நாராயணசாமி திமுக கேட்கட்டும், சகோதரி வந்து கேரளாவை ஏன் திறந்தீங்கன்னு கேட்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சொல்றவங்க எல்லாம் நம்ம தமிழகத்தில் கேள்வி கேட்கப்படுது. நீங்க அதற்கு விளக்கம் கொடுங்க. சென்னையில இல்ல, மற்ற மாவட்டங்களுக்கு அதற்கு நேரடியான விளக்கம் கொடுங்க ஜவஹர்லி சார். நீங்க எல்லாம் நான் சொல்றேன், மற்ற மாநிலத்தை ஒப்பிடுறீங்க. வசதிக்கேற்ற ஒரு நியாயத்தை வைக்காதீங்க. பாண்டிச்சேரியில பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில மதுக்கடை முழுமையா மற்ற மாநிலத்தை விட்டுருங்க. நம்முடைய மாநிலத்தை தமிழகத்தில் தமிழக முதல்வருடைய கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியுடைய கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் சென்னையில இல்ல, மற்ற மாவட்டத்தில் இருக்கு. இந்த முரண்பாடு என்ன? அதற்கான விளக்கம் கொடுங்க. ஒரு அரசாங்கம் என்பது பல ரீதியாக பொருளாதாரத்தை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த வகையில தான் பாண்டிச்சேரியும் சிந்திச்சிருக்கிறாங்க, கேரளாவும். சென்னைக்கு மாவட்டத்துக்கு கேட்டா உங்களால விளக்கம் சொல்ல முடியல நேரடியா என்று எடுத்துக்கொள்ளலாமா? நீங்க மத்தவங்க எல்லாம் திறந்துங்க, தமிழ்நாட்டுல மட்டும் மதுக்கடைங்க இருக்கக்கூடாது. எங்களுக்கு சென்னையில ஏன் மூடுனீங்க ஜவஹர்லி? மற்ற மாவட்டத்தில் இருக்கு, சென்னையில மட்டும் ஏன் மூடுனீங்க? இப்ப சென்னையில குறைஞ்சிருக்க கொரோனா தொற்று, மற்ற மாவட்டத்துல அதிகமா இருக்கு.
சென்னையில மூடணும்னா அன்றைக்கு சென்னையில வந்து மதுக்கடைகளுடைய இது நோயினுடைய தாக்கம் அதிகமா இப்போ இருந்தது. குறைஞ்சிருக்குல்ல, இப்போ மற்ற மாவட்டத்தில் அதிகமா இருக்குல்ல, அப்ப மற்ற மாவட்டத்தில் மூடணும்ல, ஏன் மூடல ஒன்றும்? நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு அதிகமா இருக்கு இப்பயும் கேஸ் நான் தான் சொன்னேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 15 மாவட்டத்துல 500க்குள்ளதான் இருக்கு. டாக்டர் சாந்தி 13,000. டாக்டர் சாந்தி நீங்க குறுக்கிட்டீங்க. சார் இருங்க சார், நான் முடிச்சிடறேன். செங்கல்பட்டுல 4,000, காஞ்சிபுரத்துல 3,000, ஆமா. திருவள்ளூர்ல 2,000, இப்படிதான் இருக்கு. மத்த மாவட்டங்கள்ல 2,000க்குள்ளேயே இருக்குது. அப்போ அதனாலதான் சென்னை 15,000 இருக்குனாலதான் சென்னை முழுமையா இன்னும் கண்ட்ரோல்ல வர்றதுக்கு. சரி டாக்டர் சாந்தி நீங்க குறுக்கிட்டீங்க, நீங்க சொல்லலாம். டாக்டர் சாந்தி நீங்க விளக்கலாம். இப்ப முகக்கவசத்தை பொறுத்தவரை நான் வந்து ரொம்ப கடுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கருத்தை சொல்லல. நம்மளுடைய அது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும், அதோடைய கடமை வந்து அரசுக்கு இருக்கிறது என்று தான் சொன்னேன். மாண்புமிகு முதலமைச்சர் வந்துட்டு அவருடைய பிளஸ் பாயிண்டே என்னன்னா, அவர் ஊடகத்தை வந்து மற்ற அதிக அளவில் சந்திக்கிறாரு. அதுவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க ஊடகத்தை சந்திக்கிறதே இல்லை. அவரே நிறைய இடத்துல சொல்றாரு, இன்னைக்கு கூட சொன்னார் இந்த மாதிரி முகக்கவசங்கள் பயன்படுத்த வேண்டும், இன்னும் அதிக எண்ணிக்கையில வந்து அந்த விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வேற வழி என்ன, நான் ஜவஹர் அலி சாருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். வேற வழி என்ன, மருந்தே இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அது அப்படி கிடையாது. தடுப்பூசி வேக்சின் தான் இல்லையே தவிர மற்றபடி சிகிச்சை இருக்கிறது. விலை உயர்ந்த மருந்துகள் ரெம்டெசிவிர், இனாக்சிபரின், டொசிலிசிமேப் போன்ற மருந்துகள் தமிழக அரசு மருத்துவமனையில் கிடைக்கின்றது. தனியார் மருத்துவமனையில் கூட இவர் ஒரு மருத்துவர் கூட பாதிக்கப்பட்டுட்டு அந்த மருத்துவமனைக்கு மருந்து இல்லைங்கிறதுக்காக வேண்டி அரசு மருத்துவமனைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்காங்க. அரசு மருத்துவமனையில் விலையுயர்ந்த மருந்துகள் கிடைக்கின்றது, பாராட்டத்தக்க விஷயம். அதே நேரத்தில் இந்த நம்பிக்கை ஊற்றுறது வந்து அரசுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து போகணும். மருந்தே இல்ல, நான் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆக டைரக்டா இந்த வைரஸை கொல்லுவதற்கான மருந்து வந்து இல்லை, தடுப்பூசி இல்லை. ஆனால் போய் சிகிச்சை, அதற்கான காரணம் என்ன, ஏன் இறப்பு ஏற்படுகிறது, அதற்கான காரணம் என்ன, அதுக்கு சைட்டோகைன் புயல் என்பதுதான் காரணம். அது வந்து எப்படி டாக்டர் சாந்தி இந்த இ பாஸ் விஷயத்துல திருமணம், மரணம், மற்ற விஷயங்களுக்கு இ பாஸ் வழங்கப்படுகிறது, இதை மருத்துவ அவசரத்துக்கு வழங்கப்படுகின்றது. இதில் என்ன வியப்பு வேதனை என்றால், மருத்துவ அவசரம் என்பதில் எது போன்ற வகைப்பாடுகள் இருக்கின்றது என்ற மக்கள் வந்து ஒரு புரியாத புதிராக இருக்கின்றாங்க. என்ன வகைப்பாடுகள் இருக்கின்றது? இல்ல இதுல நிறைய குற்றச்சாட்டு வருது. என்னன்னா வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ரீசன் இருக்கவங்களுக்கு கிடைச்சிருது, மருத்துவ காரணங்கள் காமிச்சு. ஏன்னா பல முறை வந்து 6 வாட்டி கூட நான் அப்ளை பண்ணிருக்கேன் என்று சொல்றாங்க. இப்ப ராமநாதபுரத்துல இருந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் கூட இன்னைக்கு கூட போன் பண்ணாரு. அங்க பல சிக்கல் இருக்கின்றது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, மாவட்டத்துக்குள்ளார வந்து போகிறதுல இ பாஸ் ஆச்சு இது பண்ணலாம். ஏன்னா அட்லீஸ்ட் பொது போக்குவரத்து இல்லை என்று சொன்னாலும் கார்ல எத்தனை பேர் போயிட போறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு அளவு தளர்வுகள் தேவைப்படுகின்றது. அதுக்கு மருத்துவ அவசர வகைப்பாடு தெளிவு இல்லைன்றீங்க. மக்கள் மத்தியில இந்த நோய் கணபதி குறுக்கிடுறீங்க. கணபதி உங்களுக்கு கேள்வி, உங்களுக்கு விளக்கங்கள் முன்வைக்கலாம். அந்த அறிதல், ஆமா தெரியும், அந்த அறிதல் ஒரு புரிதல், ஒரு புரிதல் இருக்கின்றது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, அதை மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டும். சரி கணபதி நீங்க தொடரலாம். இல்ல அதாவது ஊரடங்கு வந்து அறிவிக்கிறதுனால வந்து என்ன பயன் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்ப என்னன்னா, இப்போ நீங்க 3 மாசம் முதல்ல நம்ம ஊரடங்கு அறிவிச்சப்போ நம்ம வந்து இதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது காலகட்டத்துல இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல. இப்போ இது அடுத்த மாசம் வந்து இந்த 6,000 7,000 ஆனா அப்ப திருப்பி ஒரு மாசம் நீட்டிப்போமா, அப்ப திருப்பி ஒரு மாசம் வந்து மக்கள் யாருமே எந்த வேலையும் தொழில் நடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனைகள் வருதுல்ல. அதுதான் ஒண்ணு சொல்றேன். ரெண்டாவது வந்து சாந்தி மேடம் சொன்ன மாதிரி என்னோட ரிலேட்டிவே ஒருத்தவங்க வந்து திருநெல்வேலியில இருந்து திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய ரீஜனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும், கேன்சர் சென்டருக்கு போன ஏப்ரல் மாசமே அவங்க ரிவ்யூக்கு போகணும். இது வரைக்கும் அவங்களால போக முடியல, ஏன்னா போக்குவரத்து இல்லை. ஸோ மற்ற வியாதிகள்ல பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்? ஒரே காரணம் போக்குவரத்து இல்லை. இப்போ இ பாஸ் கிடைக்கிறதுலே பிரச்சனை, அதுல நிறைய பிரச்சனை. இ பாஸ் வந்து சில பேர் கிடைக்குது, சில பேர் வந்து முக்கியமான காரணம் இருக்கவங்களுக்கு உடனே ரிஜெக்ட் ஆகுது. டாக்டர் பூவிட்டு வர உங்களுடைய நிறைவு கருத்து நீங்க முன்வைக்கலாம் டாக்டர் பூவிட்டு. இது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்போ நீங்க சொல்ல வேண்டியிருக்கா, கொரோனா வந்து முதல்ல இருந்தே நீங்க முதலமைச்சர் சொல்லும்போது முதல் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எதிர்கட்சிகள் மற்றவங்களாம் அவங்கள டாக்டரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மருத்துவ குழுவை கேட்டுதான் செய்யறோம். போன தடவை மருத்துவ குழுவே என்ன சொல்லுச்சு, கொசுவை அடிக்கிறதுக்கு கோடாரியை பயன்படுத்த முடியாதுன்னு தானே சொன்னாங்க. அதைத்தான் நம்ம வலியுறுத்துறோம், நம்மளா வந்து சொல்லலையே. ஊரடங்கு நீங்க வந்து தளர்த்துனீங்கன்னா அந்த தளர்த்துறது 75% பேர் பணியாளர்கள் போய் வேலைக்கு சேரலாம்னா அவங்களுக்கான தேவைகள் இருக்குல்ல. கணபதி நான் உங்களுக்கு நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நம்ம சொல்றதான் வரோம். டாக்டர் பூங்குழி நான் கேள்வி கேட்கிறேன். பூங்குழி நீங்க தொடரலாம், உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் நீங்கள் முன்வைக்கலாம். இல்லை, முக்கியமாக வந்து நம்ம வந்து ஊரடங்கை தொடர்ந்து இப்படி வச்சுட்டே கிடக்க முடியாது. எல்லாரும் சொன்ன மாதிரி அது ஒரு தற்காலிக களத்தை தயார் செய்வதற்கான ஒரு நேர அவகாசம் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு தளமே தவிர அது தீர்வு கிடையாது.
ஸோ நம்ம அடுத்தது நம்ம முக்கியமாக எதை நோக்கி நகரணும்னா தளர்வுகள் ஏற்படுத்தி ஊரடங்கை முக்கியமாக விலக்க. ஏன்னா கொரோனா வந்து ஒரு தடுப்பூசி வந்து விட்டாலும் கூட இன்னைக்கு நாளைக்கு போகிறது இல்லை. குறைந்தபட்சம் அவர் டாக்டர் ஆண்டனி ஃபவுச்சி சொல்கிறாரு, இன்னும் ஒரு வருடமாவது குறைந்தபட்சம் நம்ம கொரோனாவோட வாழ வேண்டி இருக்கும்னு. ஸோ அந்த அப்படி ஒரு இதை நோக்கி நம்ம நகர வேண்டியிருக்கு. அதனால ஒன்று வந்து பரிசோதனைகள் வந்து அக்சசபிள் ஆக்கணும். ஒரு சுகர் டெஸ்ட்டை எப்படி எங்கே போனாலும் போய் பண்ணிக்க முடியுதோ அது மாதிரி யாருக்கு ஒரு அறிகுறிகள் தெரிந்தாலும் அவர்கள் ஒரு சிரமம் இல்லாமல் ஒரு பரிசோதனை செய்து உடனடியாக தெரிந்து அது யாருக்கெல்லாம் தொற்று இருக்கோ அவங்க வந்து அடுத்த சிகிச்சைக்கு எளிதாக ஒரு நல்ல அவுட்கம்மோட ஒரு நல்ல நோய் தீவிரமாயிடும், வெண்டிலேட்டரில் போட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பயம். ஏன்னா இந்த மருத்துவம் வந்து நல்லா விரிவடைஞ்சிருச்சு. ஸோ அந்த பயம் ஒரு சிகிச்சையை நோக்கி எளிதாக நகர்வதும் அந்த சிகிச்சை அவர்களுக்கு எளிதாக கிடைக்க செய்வமாக நம்ம இருக்கணும். சரி, வைத்தியலிங்கம் உங்களுடைய நிறைவு கருத்துக்கு பதிவு செய்யலாம். அதாவது இந்த அரசு வந்து ஏதோ மர்ம தேசம் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு, வெளிப்படைத்தன்மை இல்லை. அதனால ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் நம்ம மத்திய அரசு கொடுத்திருக்கிற தாக்கீதுகள், அவர்கள் கொடுத்த கைட்லைன்ஸை கூட இவங்க கணக்கில் எடுத்துக்காம இவங்க சுய முடிவு எடுத்து மீண்டும் இந்த லாக்டவுனை கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா இதற்கு வேற ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு கூட நாங்க யோசிக்கிறோம். நாங்க வந்து இப்போதைக்கு நாங்கள் குற்றச்சாட்டு நம்ம முந்தைய சொல்லிட்டோம், அந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல பிரச்சனைகள்ல உள்ள ஊழல்கள் எல்லாம் இப்ப நாங்க கிளப்ப மாட்டோம், பின்னாடி வரணும்னு இன்னும் தொடர்கிறதோ அப்படிங்கிற காரணத்தை ஒரு சந்தேகத்தை நான் எழுப்புறேன். இது வந்து அது ஒரு மக்கள் என்ன தோன்றும் அப்படிங்கிற, ஏன்னா அதுக்குரிய பதில் எல்லாம் உங்கள்ட்ட இல்ல. அதுக்கு அப்ப வந்து எழுப்பணும், சந்தேகத்தை எல்லாம் எழுப்பணும், தெளிவான நிறைவு கருத்து நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, சுருக்கமாக. அதனால நீங்க உடனடியா வந்து எல்லாரும் சொன்னாரு, நீங்க 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 ஜவஹர்லி தன்னுடைய நிறைவு கருத்தை முன்வைக்கிட்டோம், குறுக்கிடாதீங்க. அதாவது இந்த பேண்டமிக் காலத்துல கூட ஒரு மலிவான அரசியலை செய்யணும்னு திமுக விரும்புது. திமுக இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னா மக்கள் வந்து அதாவது திமுக முழுவதும் புறக்கணிப்பாங்க. அதனால நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஏதாவது இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்துவதற்காக எல்லா முயற்சிகளும் ஏற்படுத்தினாலதான் நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்க, 14 லட்சம் இது அதாவது ஃபீவர் கேம்ப் மக்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனாலதான் கட்டுப்படுத்திக்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஃபீவர் கேம்ப் எல்லாம் நடத்தி கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு, இ பாஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒன்னு டெத்து, மெடிக்கல், இதுக்கு சரியான ப்ராப்பரான ரெக்கார்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ் கிடைக்கும். இதுல தலையீடு இல்லை. ஏன்னா நன்றி. மீண்டும் ஊரடங்கு மிரட்டும் கொரோனா மீளுமா தமிழகம் என்பது குறித்து நாம் பல கோணங்களில் பல பார்வையில் நாம் விவாதித்தோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த முரசரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.